பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள் திருமதி நம்பிக்கை மேரி குடும்பத்தினர், மதுரை. திரு C.A. மரிய ஜோசப் இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாவும் திருமகன் வழியாக எல்லா மக்களிலும் உமது நிலையான ஒளியை ஏற்றினீரே. உமக்களின் உள்ளத்தில் மீட்பரின் ஒளி பெருகுவதால் அவரது முடிவெல்லாம் ஆட்சிக்கு அவர்கள் வந்து சேர்வார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றே பிளரைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதரர் சகோதரிகளிடமும் அன்பு செலுத்த வேண்டும். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பார்ந்தவர்களே, கடவுளே முதலில் நம்மிடம் அன்பு செலுத்தியதால் நாமும் அன்பு செலுத்துகிறோம். கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதரர் சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர். தம் கண்முன்னே உள்ள சகோதரர் சகோதரிகளிடமும் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது. கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதரர் சகோதரிகளிடமும் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரிடமிருந்து நாம் பெற்ற கட்டளை. இயேசுதான் மெசியா என்று நம்புவோர் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். பெற்றவரிடம் அன்பு செலுத்துவோர் பிள்ளைகளிடமும் அன்பு செலுத்துவர். நாம் கடவுள் மீது அன்பு கொண்டு அவர் கட்டளைகளை கடைபிடிக்கும் போது கடவுளின் பிள்ளைகள் மீதும் அன்பு கொள்கிறோம் என்பது நமக்கு தெரிய வரும். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிப்பதில்தான் கடவுள் அன்பு அடங்கியுள்ளது. அவர் கட்டளைகள் நமக்கு சுமையாய் இருப்பதில்லை. ஏனெனில் கடவுளிடம் இருந்து
பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும். உலகை வெல்வது நம் நம்பிக்கையே. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 72. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவர் உம்மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. அவர் பெயர் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. கதிரவன் உள்ளவரையில் அவர் பெயர் நிலைப்பதாக. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவரை நாம் முழக்கவிடவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 4. இறை திருவார்த்தைகள் 14 22 முடிய. இயேசு தூய ஆவியின் வல்லமை உடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் எங்கும் பரவியது. அவர் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார். அனைவரும் அவரை பற்றி பெருமையாக பேசினர். இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறை வாக்கினர் எசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்த போது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதி இருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கியிருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி அனைவரும் அவரை பாராட்டினர். ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, வரலாற்றிலே மிக முக்கியமாக ஒவ்வொருவர் கட்சியை ஆரம்பிக்கின்ற போதும் அதே நேரத்திலே தங்களுக்கான விதிமுறைகளை அறிவிக்கின்ற போதும் ஒவ்வொரு கட்சி அல்லது ஒவ்வொரு நாட்டிலே துவங்கப்படுகின்ற பலவிதமான செயல்பாடுகளிலே கொள்கைகளை அறிக்கையிடுவது வழக்கமான ஒன்று, மேனிஃபெஸ்டோ என்று நாம் சொல்லுவோம். ஆகவே கொள்கைகள் எதற்காக அறிவிக்கப்படுகின்றன என்று சொல்லுகின்ற போது நாங்களும் அந்த கொள்கையை கடைபிடிப்போம், அதே நேரத்தில் அந்த கொள்கையை மற்றவர்களும் கடைபிடிக்க நாங்கள் உதவி செய்வோம். ஆகவே இந்த கொள்கைகள் ஒவ்வொன்றும் நிறைவாக்க ஏற்றுக்கொள்ளப்படும், நிறைவாக்கப்படும். இதுதான் ஒவ்வொரு கொள்கையினுடைய தன்மையாக விளங்குகிறது. ஆனால் இன்றைய நாட்களில் நாம் பார்க்கின்றோம், கொள்கைகளை மறந்து அரசியல் செய்பவர்கள் ஏராளம். கொள்கைகளை தூக்கி எறிந்துவிட்டு தங்களுக்கான வழிமுறைகளையும் விதிமுறைகளையும் தங்களுக்கென்றே அவர்களே அதை செய்து அதை கடைபிடிக்கின்றவர்களாக மாறுவதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவின் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எசாயாவினுடைய நூலிலிருந்து மிக முக்கியமாக தன்னுடைய கொள்கைகளை அறிவிக்கின்றவராக இருக்கின்றார். ஆகவே நாசரேத்திற்கு செல்லுகிறார். அங்கிருந்து தன்னுடைய தொழுகை கூடத்திலே அந்த இறை வார்த்தையின் அறிவிப்பை, முழக்கத்தை, அவருடைய கொள்கையை அவர் அறிவிக்கின்றார். இயேசுவின் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே திரு அவையானது கேன்டர்பரி புனித ஏற்றியனை கொண்டாடி மகிழ்கின்றது. மிகவும் ஞானம் உள்ளவராக கருதப்பட்டவர். ஆகவேதான் அப்போது இருந்த திருத்தந்தை அவரை ஆலோசகராக, கவுன்சிலராக தன்னோடு அவர் வைத்திருந்தார். அன்புமிக்கவர்களே, அவ்வாறாக இருந்தபோது திருத்தந்தை அவருக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு ஒன்று தருகிறார். என்ன பொறுப்பு என்றால், டார்ஷியூஸ் என்கின்ற ஒரு இடத்திற்கு ஆயராக நீங்கள் போக வேண்டும் என்கின்ற ஒரு அறிவிப்பை அவர் கொடுக்கின்றார். இதை சற்றிலும் எதிர்பாராத புனித ஏற்றியன் திருத்தந்தையை அணுகி திருத்தந்தையிடம் இவ்வாறாக சொன்னார், இந்த பதவிக்கு நான் தகுதியற்றவன், ஆகவே என்னை விட ஞானமிக்க, அறிவுமிக்க, அதே நேரத்திலே ஆற்றல் மிக்க ஒருவரை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்திலே மற்ற ஒருவரை, தியோடோர் என்கின்ற ஒருவரை அங்கே திருத்தந்தையிடம் சிபாரிசு செய்து அவரை ஆயராக நீங்கள் நியமியுங்கள் என்று சொல்வதாக வரலாறு சொல்லுகிறது. ஆகவே திருத்தந்தை அவரிடம் ஏன் உங்களுக்கு பொறுப்பு வேண்டாம் என்று கேட்டபோது அவர் சொன்னார், ஏழை எளியவர்களுக்கு நான் செய்கின்ற பணியே நிறைவான பணி. ஆகவே ஆண்டவர் இயேசுவும் அந்த நிறைவான பணியை செய்தார், நானும் அதை தான் செய்ய விரும்புகிறேன் என்று திருத்தந்தையிடம் சொன்னாராம். இயேசுவின் பிரியமானவர்களே, ஆக இறை இயேசு கிறிஸ்துனுடைய அந்த மதிப்பீடுகளையும் அவருடைய பணியையும் நிறைவாக ஆற்றுவதுதான் நம் ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கிறது என்பதை இந்த புனிதர் வழியாக நாம் ஏற்றுக்கொள்கிறோம். தன்னுடைய சொந்த ஊராகி நாசரேத்திலே ஆண்டவர் இயேசு இந்த எசாயாவினுடைய முழக்கத்தை அவர் அங்கே அவர்களுக்கு அறிவிக்கின்றார். அன்புமிக்கவர்களே, ஆண்டவருடைய இந்த வார்த்தைகளை கேட்ட மக்கள் கூட்டம் அந்த தொழுகை கூடத்திலே அவர்கள் வியந்து போனார்கள். இவருக்கா இவ்வளவு தெளிவு, இவருக்கா இவ்வளவு ஞானம், யோசேப்பின் மகன்தானே என்று அவரை பாராட்டி வியப்புற்ற அதே மக்கள் கூட்டம் அதன் பிறகு நாம் பார்க்கின்றோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நிராகரிக்கின்ற கூட்டமாக மாறுகிறது. ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சொந்த ஊரிலே இறைவாக்கினருக்கு மதிப்பு இல்லை என்பதை உறுதிப்பட கூறிவிட்டு, யூதர்கள் அல்லாத பிற இனத்து மக்களுக்கு இருக்கின்ற நம்பிக்கையும் விசுவாசமும் எல்லையற்ற விசுவாசம்
என்று சொல்லி அவர்களினுடைய நம்பிக்கையை ஆண்டவர் வியப்புற்றார். இயேசுவின் பிரியமானவர்களே, எசாயா இறைவாக்கினர் அன்று மெசியா வருவார், மெசியா இந்த செயல்களெல்லாம் செய்வார் என்பதற்கு மிக மிக உதாரணமாக திகழ்ந்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே இன்று அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் தன்னுடைய வாழ்வாக்கிய ஆண்டவர். ஏதோ சொன்னோம் செய்யாமல் இருக்கின்ற இயேசு நம்முடைய ஆண்டவர் அல்ல. ஆகவே ஆண்டவர் இயேசு சொல்கிறார், நான் சொல்வதை நீங்கள் கேட்காமல் போனாலும் பரவாயில்லை, ஆனால் நான் செய்கின்ற செயல்களின் பொருட்டாவது என் மீது நம்பிக்கை வையுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே ஆண்டவர் சொன்னார், அதையே தன்னுடைய வாழ்க்கையிலே செய்தும் காட்டினார். அன்பு மிக்கவர்களே, இன்றைய இறை நற்செய்தியை நான் பார்க்கின்றோம். தன்னுடைய ஆவியின் வல்லமையை பெற்ற இயேசுவாக வருகிறார். ஆவியின் வல்லமையை நாம் பார்க்கின்றோம். ஆகவே தூய ஆவியானவர் இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படுவதற்காக அவரை மிக முக்கியமாக பாலை நிலத்திற்கு கொண்டு சென்றது என்று பார்க்கின்றோம். ஆக அந்த பாலை நிலத்திலே சோதிக்கப்பட்ட இயேசுவாக தூய ஆவியானுடைய வல்லமையை பெற்றவராக அவர் திரும்புகின்றார். திரும்பிய பிறகுதான் இந்த தொழுகை கூடத்திலே அவர் ஆவியின் வல்லமையோடு பேசுவதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தூய ஆவியானவரால் நிரம்பி இருந்ததால் அவரும் தூய ஆவியை மற்றவர்களுக்கு கொடுத்தார். ஆகவேதான் தன் சீடர்களை நோக்கி தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அந்த ஆவியானவரை, தன்னிடமிருந்த அந்த ஆவியானவரை சீடர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அவர் கொடுத்ததாக நாம் பார்க்கின்றோம். ஏழைகளுக்கு நற்செய்தி. ஆகவே துயரம், பசி, பட்டினி, நோய் இவைகள்தான் இந்த ஏழைகளினுடைய அன்றாடம் வாழ்வாக இருந்தது. ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அத்தகைய ஏழை எளியவர்களுக்கு மகிழ்ச்சியின் நற்செய்தியாக மாறுவதை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக சிறைப்பட்டோருக்கு விடுதலை. பாவத்தினால் கைதிகளாக இருக்கின்றவர்கள், பாவ சிறையிலே அடைக்கப்பட்ட மனிதர்களுக்கு விடுதலையை தருகின்றவராகவும், அதே நேரத்திலே செல்வத்தினாலும் உலக மாயையினாலும் சிறைப்பட்டவர்களை விடுதலை செய்யவும், அடிமை அமைப்புகள் சிறைப்படுத்தி ஒருவரை அடிமைப்படுத்தி வைத்திருந்தால் அந்த அடிமைத்தனத்திலிருந்தும் அவர்களுக்கு விடுதலை வாழ்வை கொடுக்கின்ற இயேசுவாக மாறுவதை நாம் பார்க்கின்றோம். பார்வையற்றோர் பார்வை பெற, உடல் அளவில் பார்வை அற்றவர்களுக்கு பார்வை கொடுப்பதற்கும், அதே நேரத்திலே ஆன்மீக பார்வையை இழந்து தவிக்கின்றவர்களுக்கு அந்த நம்பிக்கையின் பார்வையை கொடுக்கின்றவராகவும் ஆண்டவர் மாறுவதை நாம் பார்க்கின்றோம். ஒடுக்கப்பட்டோருக்கு விடுதலை வாழ்வு என்று முழக்கமிட்டார். சாதி, இனம், மொழி, சமயம் என்கின்ற வேறுபாடுகளினால் ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு என்றுமே விடுதலையை ஆண்டவர் தருகின்றவராக இருப்பதையும் அவர் சுட்டி காட்டுகின்றார். இறுதியாக ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் இதுதான். ஆண்டவரினுடைய அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட. யூபிலி ஆண்டு, இந்த ஆண்டு நாம யூபிலி ஆண்டு கொண்டாடுகிறோம். ஆகவே ஆண்டவருடைய அருள் தரும் ஆண்டினை ஒருவர் முழக்கமிட வேண்டும் என்றால் திரு அவையும் இன்று அந்த யூபிலி ஆண்டை முழக்கமிடுகிறது. காரணம், திரு அவையானது மிக முக்கியமாக இந்த தூய ஆவியானவரை அனைவருக்கும் தருகின்ற திரு அவையாக இருப்பதனாலும், அதே நேரத்தில் ஏழைகளுக்கு இந்த நற்செய்தியை எல்லா இடங்களுக்கும் அறிவிப்பதனாலும், சிறைப்பட்டோருக்கு விடுதலை தருகின்ற திரு அவையாக இருப்பதனாலும், பார்வையற்று தன்னுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையை இழந்து பார்வையற்றவர்களாக இருக்கின்றவர்களுக்கு தன்னம்பிக்கையும் இறை நம்பிக்கையும் பெற்று தருகின்ற திரு அவையாக இருப்பதனாலும், ஒடுக்கப்பட்டோரை முன்னிலைப்படுத்துகின்ற திரு அவையாக இருப்பதனாலும் இன்று திருத்தந்தை திரு அவை யூபிலி ஆண்டை கொண்டாடுகிறது என்று சொல்லுகிறார். இந்த கொள்கைகளை, ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தைகளை கடைபிடித்து காட்டுவதனால் திரு அவை இன்று இந்த யூபிலி ஆண்டை பெருமையாக கொண்டாடுகிறது. இதில் ஏதாவது ஒன்றை திரு அவையோ
அல்லது குருக்களோ அல்லது துறவியர்களோ இதற்கு நேர்மறையாக இருக்கின்ற போது இந்த யூபிலி ஆண்டினால் ஒரு பயனும் கிடையாது. ஆக இறை சமூகமும் குருவானவர்களும் துறவியரும் ஆண்டவர் இயேசு முழக்கமிட்ட இந்த வார்த்தைகளை தங்களுடைய வாழ்வாக்க மாற்றி காட்டுகின்ற போது, செயல் வடிவத்திலே அதை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே காட்டுகின்ற போதுதான் ஆண்டவருடைய அந்த அருள் தரும் ஆண்டு நிறைவான ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். அதற்காக நாம் அனைவரும் ஜெபிக்க வேண்டும். திரு அவையோடு சேர்ந்து, நம்முடைய திருத்தந்தையோடு, நம்முடைய ஆயரோடு சேர்ந்து நாம் சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவர் முழக்கமிடுகின்ற இவையெல்லாம் நிறைவானதாக மாற, அமைய, செயல்பட தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். என்னிடம் இருப்பதெல்லாம் இறைவாவும் பீடத்திலே காணிக்கை பொருளா நான் தந்தே, உன்னில் காணிக்கை பொருளா நான் வந்தே. என்னிடம் இருப்பதெல்லாம் இறைவாவும் பீடத்திலே காணிக்கை பொருளா நான் தந்தே, உன்னில் காணிக்கை பொருளா நான் வந்தே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிகு பரிமாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றையே உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையை, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை இன்று வெளிப்படுத்தினீர். சாவுக்குரிய எங்களது மனித தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்குரிய சாகா தன்மையின் மாட்சியால் எங்களை புதுப்பித்தீர். ஆகவே வானதூதன் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவனே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லாம் திருநிலையினர் ஆகிய அனைவரோடு மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற புனித ஏட்ரியன் மற்ற அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வின் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நாம் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஆன்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லா தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உலத்தை வாட்டும் நோய்கள், அலகையினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழி நடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரே. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். நீர நிலத்தில் எழுந்தருளி வர நாம் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை காத்து நிலைவாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். புனிதமான இம்மறை நிகழ்வுகளின் ஆற்றலால் எங்கள் வாழ்வு என்றும் உறுதி பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியான் என்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆரோக்கியனின் ஆசிரோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: திருமதி நம்பிக்கை மேரி குடும்பத்தினர், மதுரை. திரு சி ஏ மரிய ஜோசப் இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி